வித்யா சொல்லுங்க மாமா. டிஃபன் என்ன பண்ண போற? இட்லி ஊற்றலான்னு இருக்கேன் மாமா. தேங்காய் சட்னி அரைச்சிருக்கியா? சரி மாமா. பச்சை மிளகா வச்சா வரமிளகா வச்சா பெருங்காயமா? இல்லை பச்சை மிளகா இஞ்சி வச்சு அரைப்பில்ல? ஆமாங்கம்மா. அதான் சரிம்மா. ஓகேங்கம்மா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேன். பெரிய தேங்காய்னால கரெக்டாக ஒரு கப்பு வந்துருச்சு. அதுக்கு பச்சை மிளகா ஒரு 10 எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாங்கள் காரம் கூட சாப்பிடுவோம், அதனால் நிறையா வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா வச்சுக்கோங்க. இஞ்சி தேவையான அளவு. பச்சை மிளகா நாங்கள் பச்சையை வச்சு அரைக்க மாட்டோம், வதக்கி வச்சு அரைப்போம். எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வதக்கிறதுக்கு தேவையான பச்சை மிளகா வதக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். பச்சை மிளகா இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். அதனால் பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். இது பொட்டுக்களை வச்சு அரைக்கிறது இல்லை, வெறும் இது மட்டும்தான். பச்சை மிளகா இஞ்சி தேங்காய் மட்டும்தான் வச்சு அரைப்போம். இப்போ வதக்கிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலே தாளிச்சிக்கலாம். நம்ம இதிலே கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம் சட்னிக்கு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு சட்னி அரைக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள். மிக்சியில் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். சட்னியுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அரைகிறது லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் ட்ரையாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணலாம், தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இன்னும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி ட்ரையாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டியதுதான். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், அரைச்சிடலாம். இந்த அளவு பாருங்கள், நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இப்போ பாத்திரம் மாற்றிட்டு கடுகு தாளித்து கொட்டிட்டு காமிக்கிறேன் நான். தண்ணி அரைச்சி பாத்திரம் மாற்றி வச்சுட்டோம். இப்போ கடுகு தாளித்து கொட்டிடலாம். கடுகு வெடிக்குது, வெடிச்சிச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலையை போட்டு சட்னியில் கொட்டிட்டா முடிஞ்சிடுச்சு. தேங்காய் சட்னி இப்போ முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், தேங்காய் சட்னி முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸு. லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க.